முத்துப்பேட்டை இயற்கை, வரலாறு, ஒற்றுமையின் அடையாளம். தமிழகத்தின் தென்கிழக்கு கடற்கரையில் காவிரி டெல்டாவின் தெற்கு எல்லையில் வங்காள விரிகுடாவை ஒட்டி அமைந்துள்ளது அழகிய கடலோர நகரம் முத்துப்பேட்டை. முத்துப்பேட்டை என்ற பெயர் முத்து என்ற சொல்லுடன் தொடர்புடையதாக கருதப்படுகிறது. அது தென் தமிழ்நாட்டின் கடல்சார் வாழ்க்கை, கடல்வழி வணிகம் மற்றும் வளமான கடலோர பாரம்பரியத்தை நினைவூட்டுகிறது. சதுப்பு நிலங்கள், கழிமுகங்கள், உப்பங்கழிகள் மற்றும் இயற்கை நீர்நிலைகள் சூழ்ந்த இந்நகரத்தின் பெருமை உலக புகழ்பெற்ற முத்துப்பேட்டை அலையாத்தி காடுகள் ஆகும். இந்த மாங்குரோவ் காடுகள் கடற்கரையை பாதுகாப்பதுடன் வளமான கடல்வாழ் உயிரினங்களுக்கும் மீன் வளத்திற்கும் சுற்றுச்சூழல் சமநிலைக்கும் முக்கிய ஆதாரமாக விளங்குகின்றன. ஒவ்வொரு ஆண்டும் ஆயிரக்கணக்கான புலம்பெயர் பறவைகள் இங்கு வருகை தருகின்றன. இயற்கை அழகும், படகு சவாரியும், பறவைகள் பார்வையும் முத்துப்பேட்டையை ஒரு முக்கிய சுற்றுலா தலமாக மாற்றியுள்ளன. ஒரு காலத்தில் கடல்வழி வணிகத்தின் முக்கிய மையமாக விளங்கிய முத்துப்பேட்டை அதன் வரலாற்று சின்னமான கிட்டங்கி தெரு மூலம் அந்த வணிக பெருமையை இன்றும் நினைவூட்டுகிறது. இன்று உலகின் பல நாடுகளில் வாழும் முத்துப்பேட்டை மக்கள் தங்கள் உழைப்பு, தொழில் மற்றும் சமூக பங்களிப்புகளால் தாயகத்தின் பெருமையை உலக அரங்கில் உயர்த்தி வருகின்றனர். மத நல்லிணக்கமும் பண்பாட்டு ஒற்றுமையும் முத்துப்பேட்டையின் மிகப்பெரிய அடையாளங்களில் ஒன்றாகும். இதற்கு சிறந்த எடுத்துக்காட்டாக காளியம்மன் கோவில் கும்பாபிஷேக விழாவின் போது முஸ்லிம் சமூகத்தினர் சீர்வரிசை தட்டுவல் கொண்டு மலர்கள், பழங்கள், இனிப்புகள் மற்றும் பரிசுப் பொருட்களை அன்புடன் வழங்கி மத நல்லிணக்கத்திற்கும் சகோதரத்துவத்திற்கும் உயர்ந்த முன்மாதிரியை உலகிற்கு எடுத்துக்காட்டினர். கல்வி, சமூக முன்னேற்றம் மற்றும் மனிதநேய சேவைகளிலும் முத்துப்பேட்டை தொடர்ந்து வளர்ந்து வருகிறது. உள்ளூரிலும் வெளிநாடுகளிலும் வாழும் மக்கள் கல்வி மற்றும் சமூக நலத்திட்டங்கள் மூலம் தங்கள் சொந்த ஊரின் முன்னேற்றத்திற்கு தொடர்ந்து பங்களித்து வருகின்றனர். இயற்கை வளம், வளமான கடல்வாழ் சூழல், கடல்வழி வணிக வரலாறு, உலகளாவிய முத்துப்பேட்டை சமூகத்தின் பங்களிப்பு, மத நல்லிணக்கம் மற்றும் பண்பாட்டு பாரம்பரியம் இவை அனைத்தும் இணைந்து முத்துப்பேட்டையை தமிழ்நாட்டின் பெருமைமிக்க கடலோர பாரம்பரிய நகரமாக உயர்த்துகின்றன.